எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சா? எல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சமைச்சது நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். பாருங்க நீங்களே. எல்லாம் இருக்கு. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இருங்க, நல்ல நேரம் பார்த்து சொல்றேன், அப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இலையில சாப்பாடு போட்டு வச்சுட்டு சாப்பிடலாமே கேள்வி வேற. சாப்பிடுங்க. உனக்கு வாய் ரொம்ப நீளுதுடி. ஆமாம்மா, எனக்கு தான் வாய், உங்களுக்கு வாயே கிடையாதுல்ல. சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு சண்டை போட்டு நிக்கீங்க தெரியல. சாப்பிடுங்க அமைதியா. நல்லா வகை வகையா சோத்தாக்கி வச்சு சண்டை போட்டு இருக்காளுங்க. நல்லா அள்ளி அதுக்கி சாப்பிடாம. ஏக்கா முட்டை பொடி மசாலா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உன் இலைக்கிட்ட மட்டும் வச்சிருக்கேன். எங்களுக்குலாம் எங்க? ஏண்டி எல்லாருக்கும் தான் சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. ஏன் ஒருத்தர் எடுத்து இலையில வச்சாதான் நீ சாப்பிடுவியா? ஏக்கா கிண்ணத்தோடலாம் உங்ககிட்ட குத்துற போறீங்க. மொத்தமா தின்னுடுவாங்க அவங்களே, நம்மளுக்கு இருக்காது அப்புறம். என்னைக்கு நான் மொத்தமா சாப்பிட்டுருக்கேன் நீ பார்த்தேன்? ஏதோ எங்கிட்ட கிண்ணத்தோட எடுத்து கூடாதுன்ற? ஆமா, உங்களை பத்தி ஊருக்கே தெரியும், எங்களுக்கு தெரியாதா? ஏக்கா அவகிட்ட சொல்லி வைங்க. எப்ப பார்த்தாலும் என் பேச்சுக்கே வந்து நிக்கா. ஒரு நேரம் போற ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏமா எப்படின்னா சண்டை போடுங்க. இப்ப நான் இலையை எடுத்து வெளியே போய் உட்காந்து சாப்பிட போற பாரு. பின்ன இவங்களுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரோட்ல போய் உட்காந்து சாப்பிடுங்களாக்கா? வா, இலையை தூக்கு போலாம். வாய முன்னு சாப்பிடுங்கம்மா. சின்ன பசங்க கூட இந்த மாதிரி சண்டை போட்டுக்காது. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிறீங்களோ தெரியல. யாருன்னா எப்படின்னா போங்க, நான் சாப்பிட போறேன். மீன் எவ்வளவு சூப்பரா நல்லா வத்திருக்கேன் பத்தியா? பார்க்கும் போது வாயில இருந்து எச்சி சொட்டுது. ஏக்கா, நீங்க சமைச்சு சாப்பாடு நீங்களே பெருமையா சொல்லிக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். நீங்க இந்த ஜென்மத்தை சொல்ல மாட்டீங்க, அதனாலதான் நானே சொல்லிக்கிறேன். இருக்கா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. அது எப்படி நான் சமைக்கிற சமையல் நல்லா இல்லாம கூட இருக்குமா? 25 வருஷம் சர்வீஸ் நல்லா இல்லாம கூட இருக்குமான்னு கேக்குறேன். சேச்சா, உங்க சாப்பாடு தானே இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கோம். நல்லா இருக்குமா நல்லா இருக்கான்னு எங்களுக்கே தெரியாதா? அப்புறம் என்ன சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்றீங்க? வாசனை வச்சு சொல்றேன், சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன மடமன்னு சாப்பிடுங்க. அத்தை வந்தாங்களா இல்லையா வீட்டுக்கு? இன்னும் யாரும் சாப்பிடல, நம்ம தான் முதல்ல சாப்பிட்டு இருக்கோம். மடமன்னு சாப்பிட்டு ஏந்துருங்க. யாருன்னா வந்துட்டாங்கன்னா சாப்பிட விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப அத்தை என்ன வீட்டுக்கே வரலையா? ஆமா, எங்க போனாங்கன்னு தெரியல. இங்க பக்கத்துல ஒரு கோயில்ல வேற இன்னைக்கு கும்பாபிஷேகம் போல, அங்க போயிட்டு இருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல. சாப்பிடல, நான் கவுச்சில சாப்பிட்டு கோயிலுக்கு போக கூடாதுல்ல, அதனால போயிட்டு வந்து நம்ம சாப்பிடுவாங்க போல. அப்படியா? எதுக்கு அவங்களுக்கு தனியா வச்சு எதனா செஞ்சு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுவும் செய்யலடி, ரசம் மட்டும் தான் வச்சு வச்சிருக்கேன். அத்தை கேள்வியாவது மீன் சாப்பிடாம போறதாவது எல்லாத்தையும் வந்து வெளுத்து கட்டும். அவங்க என்ன மூட்ல இருக்காங்க அவங்களுக்கு தாண்டி தெரியும். எதுக்கும் நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருவோம். என்ன சாப்பிட்டா வேணா போட்டோம், நைட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்க ஐடியா என்னன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. என்ன தெரிஞ்சு உனக்கு? அவங்க வேணான்ட்டாங்க, லாபம் நம்ம சாப்பிடலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க தானே? சாப்பிடுறியா அமைதியா? இவளுங்கிட்ட நம்மளால போராட முடியாதுமா. நம்ம மடமான சாப்பிட்டு ஏன் ஓடிட்டோம். இவங்க எப்படின்னா போட்டோம். சோத்து ஆக்கி வைக்க வேண்டியது நம்ம வேலை, ஆக்கி வச்சாச்சு. என்ன சாப்பிட்டா சாப்பிடலாம் போங்க. சொல்லுடி, ஒரு நாள் எங்கன்னா கனவா மீன் வச்சதுன்னா வாங்கி வாக்கா. செஞ்சு சாப்பிடணும் போல ரொம்ப நாளே தோணினே இருக்கு. கனவா மீனா? அது எனக்கு க்ளீன் பண்ணவும் தெரியாது, சமைக்கவும் தெரியாதுடி. நீ வாங்கி வந்து கொடுக்க, ராணி அக்கா நல்லா செய்வாங்க. ஏக்கா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லக்கா. நம்ம யாரா தொக்கு செய்யறோம்ல, அதே மாதிரி தான் செய்யணும். அதையும் எனக்கு க்ளீன் பண்ணி வெட்ட தெரியாதுடி. அதெல்லாம் கடையில் கொடுத்தாலே வெட்டி தருவாங்கக்கா. வெட்டி வாங்கி வந்து ஒரு நாள் செஞ்சு கொடுன்னு. சரி பார்க்கலாம், நாளைக்கு எங்கன்னா வித்தா வாங்கி வரேன். அந்த ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நாக்கில் இருந்து போகவே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே அடிக்கடி வாங்கி சமைப்பீங்கன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணா நேரம், உங்களுக்கு வேணும் அதனால தான் கேட்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். எதுக்கு இந்த பில்டப்லாம் தெரியலையே? எதை செஞ்சு வச்சு அதை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிற பார்த்தீங்களாக்கா? எது பேசினாலும் சண்டைமா. ஏக்கா இதையே சண்டைன்ட்டு இன்னும் நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சா நல்ல மண்மையோ தெரியல. வட்டம் அத்தை வட்டம் அப்புறம் இருக்கு உங்களுக்கு. சொல்லி விட்டு மாட்டி விட்டு உங்களுக்கு திட்டு வாங்க வைக்கிறனா இல்லையா பாரு. நான் ஏக்கா நான் என்ன பண்ணேன்? என்ன சொல்ல போறீங்க? 2 பேரும் தான் நிம்மதியாக ஒரு சோர்த்துன்னு விடுறீங்களா என்ன? அதுக்கே முதல்ல உங்களுக்கு போட்டு கொடுக்க போறேன். ஐயோ நாளைப்பா, நான் சாப்பிட போறேன். கனவா மீன் தொக்கு கேட்டது ஒரு குத்தமா? சரி மடமண்ணு சாப்பிட்டு ஏந்துருங்க. அத்தை வேலையை போய் பார்க்கலாம். அத்தை வேற என்ன வேலை இருக்குது? அவ்வளோதானே, சமைச்சாச்சு சாப்பிட்டாச்சு, போய் கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதான். ஒரு 4 மணிக்கே ஏந்து காப்பி கிப்பி போட்டு குடிக்க வேண்டியதான். இன்னும் நான் வேலைக்கு தெரியல வீட்டில். ஏண்டி சிங்கில் அவ்வளோ சாமான் கிடக்குது, எல்லாம் தொலைக்கணும். துவச்சி துணி இன்னும் காய வைக்கல, இவ்வளோ வேலை இருக்குதுடியே. துணியெல்லாம் நான் காய வச்சிட்டேன்க்கா, நீங்கள் பார்க்கலையா? மாடியில் காய வச்சுட்டு வந்துட்டேனே. அப்படியா? நல்ல வேலை பண்ணப்போ. சரி, அப்போ சிங்கில் இருக்க சாமான் மட்டும் கொஞ்சம் தொலைக்கு போட்டோன்னா வேலை முடிஞ்சுது. சாப்பிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து கழுவிடலாம். சரி சாப்பிட்டு போய் கழுவிடலாம். குழம்புலாம் வேற எடுத்து வச்சுன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டதுங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறது நைட்டுக்கு வச்சுக்கலாம். இட்லி எதனா சுட்டு. ஆமாம், மீன் குழம்புக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும்க்கா. ஆமாம், எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு எது இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், நீ மட்டும் எதுவும் சாப்பிட்றதில்ல பாரு. இவங்க கிட்ட கத்தி எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடே ஆறிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏக்கா கொஞ்சம் குழம்பு எடு, சுட ஊற்றி சாப்பிடலாம். முதல்ல இருக்கிற குழம்பு சாப்பிட்டு முடிடி. இலை ஃபுல்லாக குழம்பு தான் இருக்குது. தொக்குல போட்டு சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சு 2வது ரசம் ஊற்றிக்கோ. ஏன் குழம்பு கம்மியாக வச்சிட்டிங்களா? இல்லை குழம்புலாம் நிறைய தான் இருக்கு. சொல்கிறேன், ரசம் இருக்குது, ஊற்றிக்கோணும். சரி இந்தாங்க. எக் பொடி மஸ் வேணுமா? கொடு. இருங்க, நான் எனக்கு கொஞ்சம் வச்சு தரேன். அப்புறம் எதுக்கு எனக்கு வேணுமான்னு கேட்டேன்? வேணுமானா மொத்தமாக உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல, கொஞ்சோண்டு வேணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறது? ஆனால் நீ ரொம்ப தாண்டி பண்ணுற. ஆடு என்ன 7 நாளைக்கு ஆடி ஆடு. நான் ஆடினா இருக்கேன், சாப்பிட்டு எனக்கு கண்ணு தெரியலையா? ஏக்கா பார்த்தீங்களா? சரி ஆமாம், பெரிய பொண்ணு ஏதோ வீடு தனியாக வாங்க போகிறேன் ஏதோ சொல்லியிருந்தாலும் என்ன கதை அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இடம் என்ன விலை விற்குதுன்னு கேட்டேன். அதுக்கு ஒன்று நான் ஏதோ வீடு தனியாக கட்டின்னு போகிறேன், அது போகிறேன் இது போகிறேன்னு சொல்லிட்டேன். ஏக்கா அவங்க போய் சொல்கிறாங்க, தனியாக வீடு எடுத்து போகிறாங்களாம். வீடு வாங்கிக்கணும், சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டின்னு போகிறாங்களாம். அப்படி சொன்னேன்.
ஆமா அப்படிதான் சொன்னேன். இடம் வைக்கிற விலைக்கு இப்போ இடம் எதனா வாங்கி போட்டா தான் வாங்க முடியும். நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். அது இந்த வீட்ல இருந்து நடக்குமா சொல்லு? ஏன் நடக்காத? எப்படி அது நடக்கும்? ஆமாம்மா, நடக்கும். அத்தையை மீறி எல்லாரும் சூப்பராக எல்லாம் செஞ்சிடலாம். நடுவுல இந்த அத்தை தான், அவங்க மட்டும் கொடுக்க வரலன்னா எல்லா வேலையும் செஞ்சிடலாம். அதான் நைட்டு என் வீட்டுக்காரர் வந்தோடனே பேச போறேன் அவர்கிட்ட இடம் வாங்கறத பத்தி. ஏண்டி அப்படியே போய் அவர் அத்தை கிட்ட சொல்லி விட்டுருவாரு. அப்புறம் அத்தை என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? ஏக்கா இப்போ விட்டனா அப்புறம் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம்க்கா. ஏண்டி இவ்வளவு சொத்து பத்து இருக்கு, எல்லாம் வருங்காலத்துல நம்ம பசங்களுக்கு தான். அப்புறம் எதுக்கு நீ தனியா வாங்கணும்னு நினைக்கிற தெரியலையே. ஒன்றும் இல்லை, போய் அத்தைக்கிட்ட அடி வாங்கி வரத்துக்கு தான். ஏண்டி வாய் முறி. ஏக்கா என்னதான் நம்மளுக்குன்னு இது சொத்து கித்தெல்லாம் கொடுக்கறதாங்க, நம்மளுக்கும் தனியா ஒரு வீடு வேணும்லக்கா. நீ சொல்றது சரிதான், ஆனா நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வருமா? இங்க இருந்து அதெல்லாம் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசி. அதெல்லாம் செய்ய முடியும். நீங்க என்ன பாருங்க, நான் செஞ்சு காட்டுறேன் இல்லையான்னு. சரி, அப்புறம் பால் காசுற விழா கூப்பிட்டுருங்க. ஏண்டி இன்னும் வீடே கட்ட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பால் காசுக்கு போயிட்டேன். அதை கட்டிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, கட்டிட்டு கூப்பிடுங்க, வரேன் எல்லாரும். சப்போஸ் எங்க வீட்டுக்கார போய் அத்தை கிட்ட சொல்லிட்டாங்க வைங்க, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியா? ஏமா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டு அப்புறம் என்ன வீட்டு தொத்துக்கு அடியே? அதெல்லாம் ஒன்றும் யாரும் உங்களை தொத்த மாட்டாங்க. தனியாக நான் போய் கேட்டனா தான் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்து கேட்டனா ஏதாச்சும் பண்ணுவாங்க, சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கும் தனித்தனியாக வீடு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா வசதியாக போச்சுல. யாரு? ஐயோ இவ எப்படிதான் கனவு லோகத்தில் வாழ்றா தெரியலையே. ஆமாம், கட்டி கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாரு. ஒருவேளை நடந்துச்சுன்னா உன்னதான் டைவர்ஸ் பண்ணி அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பாரு. அது எப்படி பண்ணிடுவாங்க? அவ்வளோ தைரியம் இந்த வீட்டில் யாருக்கு இப்படி இருக்கு? பண்ணும்போது தெரியும். ஏன் நீங்களே எனக்கு சப்போர்ட் நின்னா தானே என்னால் எதனா பண்ண முடியும். எது கேட்டாலும் இப்படியே பேசின்னு இருங்க, கடைசி வரையும் இந்த 4 செவத்துலேயே தான் இருக்க போகிறோம். சரி சரி, அதெல்லாம் நீ நைட்டு உங்கள் புருஷங்கிட்ட பேசிட்டு காலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்போ சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். பாருங்கக்கா, அடுத்த வருஷத்தில் நான் கட்டி காட்டில் வீடு. என் பேர் ராணி இல்லை. ராணி இல்லை, மோடின்னு மாற்றி வச்சுக்கோங்க இப்பயே. பாருடி கட்டுறனா இல்லையான்னு. எத்தனை மாடியா? 2 மாடியா 3 மாடியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கட்டுவேன். டபுள் பெட்ரூம் வச்சு புதுசாக இப்போலாம் நிறைய மாடல்லாம் வருது ஃபோனில் வீடுங்களா. அந்த மாதிரி சூப்பராக கட்டுறனா இல்லையா பாரு. கட்டு பார்க்க தானே போகிறோம். நீ பார்த்துனே இரு, நான் கட்டிட்டு போதான் போகிறேன். சரி இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல அதுக்கு, அப்போ பார்த்துக்கலாம். பால் காப்பி விழாக்கெல்லாம் எங்களுக்கு புது புடவைலாம் வாங்கி கொடுத்துடணும், இப்பயே சொல்லிட்டேன். வாங்கி தராம யாருக்கு வாங்கி தரப்போறேன்? அதுக்கு நீங்கள் முதல்ல எனக்கு சப்போர்ட்டிவாக பேசி எல்லாத்தையும் பண்ணி விட்டீங்கன்னா தான் வாங்கி தருவேன், இல்லை. எனக்கு ஒரு 10,000 ரூபாயில பட்டு புடவை எடுத்து கொடுத்துரு போதும். 10,000 ரூபாயா போதும் மாடியே? முடிஞ்ச ஒரு 5,000 ரூபாயில கூட வாங்கி கொடு, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் வாங்கி தரேன் கட்டிக்கோ. நீங்க என்ன நடக்கிற கதையா யோசிக்கிறீங்களாடி? நீங்க கனவு லோகத்திலே வாழ்றாளுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடந்தா நல்லதா இருக்கும், ஆனா நடக்கணுமே. நான் நடத்தி காட்டுவேன் பாருக்கா. நடத்தினா ரொம்ப சந்தோஷம் தான். சரி அந்த ரசம் கொண்டாந்து இப்படி கொஞ்சம் தள்ளு. வேற என்ன வேணுமா? இரு ரசம் ஊற்றி சாப்பிட போறேன் நான். சாப்பிடுங்க. இந்தாங்க முட்டை பொடி மாசு வச்சு சாப்பிடுங்க. எல்லாத்தையும் காலி பண்றதுங்க, மற்றவங்களுக்கு வேணும். கொஞ்சம் மட்டும் வச்சுன்னு மீதி வைங்க. குடு. நல்லா சாப்பிட்டு எடுத்து இருந்தா தானே வீட்டில் நல்லா கட்டி இருக்க முடியும் உங்களால. சாப்பிடுங்க. கலாய்க்கிறேன், கட்டி காட்டும் போது தெரியும். அப்ப வாய் பார்த்து நின்று என்ன. சரி சாப்பிடுங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட பார்த்து பேசியே முதல்ல ஒரு முடிவு எடுங்க, அப்புறம் வீடு கட்டலாம். ஒருவேளை அவர் அதெல்லாம் வேணான்ட்டானே என்னக்கா பண்ணுவேன்? அவர் வேணானாலும் நான் விடுற மாதிரி இல்லடி. எங்க அம்மா வீட்டுல இருந்து போட்டு வந்தால நகை, அதெல்லாம் வச்சாவது ஒரு இடமாவது வாங்கி போடணும். அப்படியா? அப்போ உறுதியா இருக்க போல வீடு கட்டுறதுல. நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தா தான் நம்மளுக்கு மதிப்பேன். திடீர்னு என்ன ஒரு சண்டை சச்சரவு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்றது சொல்லு? நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருந்தா அங்க போய் தங்கி இருந்துக்க வேண்டியதான். ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். முதல்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுங்க, அப்புறம் நான் கேட்டு பாக்குறேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட. அவங்களுக்கு இடம் இருந்தா தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதைலாம். சரி சாப்பிடுங்க. எங்க அம்மா வீட்டுல கூட வீடுலாம் வித்தாங்கன்னா பங்கு வேற வரும் எனக்கு. அதெல்லாம் வச்சுக்கிச்சு நானும் ஒரு இடம் வாங்க போறேன். எப்போ நீ பங்கு தராங்களா? இன்னும் அதை பத்தி எதுவுமே பேசவே ஆரம்பிக்கல. எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். 10 வருஷம் ஆயிடுமா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க இடம் வாங்கி வீடு கட்டுங்க, என் கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்.